கட்சி கொடி அறிமுகம் செய்த விஜய்க்கு ரஜினி கொடுத்த அட்வைஸ். தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடி அறிமுக விழா நடந்துள்ள நிலையில் கட்சி கொடியை விஜய் ஏற்றியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க கட்சி நிர்வாகிகள் 200க்கும் மேற்பட்டோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள், ரசிகர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்த்தனர். இந்நிலையில் உரிய போலீஸ் பாதுகாப்பு வழங்க கோரி தமிழக வெற்றி கழகம் சார்பில் காவல்துறையிடம் மனு அளிக்கப்பட்டது. சென்னை காவல் ஆணையர் அலுவலகம், தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகம் மற்றும் பனையூர் காவல் நிலையத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி அரசியலில் என்ட்ரி ஆனார் நடிகர் விஜய். முதல் மாநாட்டுக்கு தயாராகி வரும் அவர் அதற்கு முன்பாக கட்சியின் கொடியை அறிமுகம் செய்துள்ளார். கொடி அறிமுக விழாவில் கட்சியின் மாவட்ட தலைவர்கள், முக்கிய பொறுப்பாளர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். செப்டம்பர் இறுதியில் விக்கிரவாண்டியில் மாநாடு நடக்க உள்ளதாகவும் அதற்குள் கொடியை தமிழ்நாடு முழுவதும் பிரபலப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கட்சி கொடியில் வாகை மலருக்குள் விஜய் உருவம் பொறித்த கொடியை நிர்வாகிகள் கொடி கம்பத்தில் ஏற்றிய பார்த்த காட்சிகள் இணையத்தில் வைரலானது குறிப்பிடத்தக்கது. இதற்கு பல பிரபலங்கள் வாழ்த்து கூறி வருகின்றனர். பல பிரபலங்களும் விஜய்க்கு தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கின்றனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் தனது வாழ்த்தை விஜய்க்கு தெரிவித்திருக்கிறாராம். ஏற்கனவே கட்சி ஆரம்பித்த போது தனது வாழ்த்தை சூப்பர் ஸ்டார் தெரிவித்திருந்தார். விஜய்க்கு சில அறிவுரைகளையும் கூறியுள்ளார். இனிமேல் பல பிரச்சனைகள் வரும், அதற்கெல்லாம் தயாராக இருக்குமாறு பல அட்வைஸ் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது.